நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல்வாதிகள் மத்தியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி தேர்தல் பரபரப்பு ரொம்பவே வரக்கூடிய ஏப்ரல் 18ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறவிருக்கு. இதில் வேலூர் தொகுதியில் திமுக பொருளாளராகிய துரைமுருகன் அவர்களுடைய மகனாகிய கதிரானந்த் அவர்கள் வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறாரு. கடந்த 2 நாட்களாக துரைமுருகன் அவர்களும் அவருடைய மகனாகிய கதிரானந்த் அவர்களும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் இன்று இரவு 10:30 மணி அளவில் வேலூர் காட்பாடியில் இருக்கக்கூடிய காந்தி நகர் துரைமுருகன் அவர்களுடைய வீட்டுக்கு 3 வருமான வரித்துறை அதிகாரிகள் வீட்டில் சோதனையிடணும் அப்படின்னு சொல்லி தெரிவித்தாங்க. ஆனால் துரைமுருகன் அவர்களும் கதிரானந்த் அவர்களும் வீட்டில் இல்லை அப்படின்னும் அதனால் அவங்கள வீட்டுக்குள்ளே அனுமதிக்க முடியாது அப்படின்னும் வீட்டில் இருந்தவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதையடுத்து அங்கே வந்த திமுக சட்டத்துறை செயலாளராகிய பரந்தாமன் அவர்கள் எதற்காக இங்கே வந்திருக்கீங்க, என்ன அடிப்படையில் சோதனை செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு பதிலளிக்க மறுத்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையிட அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக அங்கேயே நின்றுருக்காங்க. ஆனால் தான் ஒரு ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னும் அதனால் காலையில் சோதனை செஞ்சுக்கலாம் அப்படின்னும் அவர்கள்கிட்ட துரைமுருகன் அவர்கள் கேட்டுக்கொண்டாரு. ஆனாலும் அந்த இடத்த விட்டு போகாமல் சோதனை செஞ்சே தீருவோம் அப்படின்னு பிடிவாதமாக அந்த அதிகாரிகள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இது குறித்து தகவல் கிடைச்சோடனே திமுக தொண்டர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் துரைமுருகன் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி குவிஞ்சிருக்காங்க. இதனால் அங்கே பரபரப்பான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறது இயல்பு அப்படின்னாலும் நள்ளிரவில் இந்த மாதிரி ஒரு அதிரடியான ரெய்டு அப்படிங்கிறது திமுக பொருளாளராகிய துரைமுருகன் அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதுக்காக அந்த திடீர் ரெய்டு அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா மறக்காமல் நம்முடைய உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.